சூழ்நிலை இல்லை. நம்ம பெண் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்றோம். ஆனா மகளிருக்கு வந்து என்ன ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. அது பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், சின்ன பச்சை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், கை குழந்தையா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு. அப்போ பெண்களுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். பெண் குழந்தைகளை நல்லா ஞாபகம். நீங்க யாருக்கிட்ட பேச்சு இருந்தாலும் சரிதான், உன் கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரிதான், உன் கூட பிறந்த வேற உறவினர்கள் பிள்ளைகளா இருந்த பையங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் அல்லது பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் சரிதான், படிக்கக்கூடிய ஆண் நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், அல்லது ஆண் ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், யாருக்குமே ஒரு கை டிஸ்டன்ஸ் சுட்டா நீ நிக்கணும், அப்படிதான் பேசணும். அதுதான் உனக்குள்ள பாதுகாப்பு. உன் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, உனக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல் போன் சரிங்களா, அல்லது லேப்டாப், அல்லது வந்து வேற என்ன இருக்கு, மாடர்ன் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. அதுல தேவையில்லாத காரியங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, டவுன்லோட் பண்ணி வைக்க கூடாது. என்ன சார் தேவையில்லாது, உனக்கு இந்த வயசுல வந்து வாட்ஸ்அப் கூடாது, உனக்கு இந்த வயசுல வந்து ஸ்னாப்சாட் கூடாது, உனக்கு இந்த வயசுல ஃபேஸ்புக் கூடாது, உனக்கு இந்த வயசுல இன்ஸ்டாகிராம் கூடாது. ஏன், அது வந்து நீ வந்து சின்ன பையன். ஆக்சுவலா 16 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் சமூக வலைதளங்கள் வந்து அலவுட். 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இமெயில் மின்னஞ்சல் வைக்க அலவுட். நீ கள்ளத்தனமா ஒரு மின்னஞ்சலை உருவாக்கி கள்ளத்தனமா உனக்கு ஐடி கிரியேட் பண்ணி நீ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வச்சு அதில் படத்தை போடுற, அது பெரிய தப்பு. நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க, பாய் திருநெல்வேலி அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீ திருநெல்வேலியை விட்டு போயிட்ட. ஹாய் சென்னை, நீ சென்னைக்கு போயிட்ட. நீ இருக்கக்கூடிய இடத்த உலகத்துக்கே நீ சொல்ற. சரிங்களா, காணாக்குறைக்கு நீ என்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண, அல்லது வீட்டு சொந்தக்காரங்க அல்லது வீட்டு ஃபங்க்ஷன் இருந்தா அந்த படத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்த, அதுக்குள்ள படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விடும் திருடர்கள்னால. ஈஸியா வந்து எடுத்துருவாங்க. சரிதானே, எப்படி சார் எடுக்க முடியும், ஒரு ஆர்டினரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம். அல்ல இப்ப நிறைய ஆப் வந்து நம்ம கூகுள்லே இருக்கு, அந்த ஆப் மூலமா வீடியோ கூட நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே அது பயன்படுத்திக்கோ. அது எல்லாமே நீ வந்து என்ன செய்யலாம். இதுதான் வந்து நடக்கக்கூடிய தப்பு. அப்படி தொட்டு பேசக்கூடாது. தொட்டு பேசாங்களா, அவங்க கூட பேச்சே வைக்காது. சரிங்களா, யாரா இருந்தாலும் சரிதான், தொட விடக்கூடாது நீ. அதான் மெயின். பையனாலும் சரிதான், பொண்ணுனாலும் சரிதான். அதுதான் முதலே சொன்னேன், ஒரு கை டிஸ்டன்ஸ் வச்சு இது பண்ணணும், பாதுகாப்பு வேணும். அல்லது ரெண்டு அர்த்தம் உள்ள மாதிரி பேசாங்க, தவறான அர்த்தம் உள்ள மாதிரி பேசாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆள்கிட்டையும் நீ வந்து என்ன செய்யாத, பேசாத. அது வந்து முக்கியம். அதுக்கப்புறம் செவுத்துல வந்து எழுதிப்படுறாங்க நிறையா, எல்லா கிளாஸ்லையும் பார்த்தா தெரியும். அது கெட்ட வார்த்தையும் எழுதிப்படுதான், படமும் வரைதான், காதல் பாட்டுகளும் வரைஞ்சி போடுதான், அல்லது இன அடிப்படையிலையும் எழுதிப்படுதான். இது வந்து தப்பு. இதே மாதிரி இருந்தா அதையும் பெண்கள் வந்து என்ன செய்யணும், சொல்லணும். எங்க கிளாஸ்ல இதே மாதிரி பாட்டுலாம் இருக்கு அப்படின்னு. சரிங்களா, நிறைய கிளாஸ்ல எப்படி, அதாவது காதல் வந்து எப்படின்னா எல்லாம் மோசம் பண்ணிடுறாங்க அப்படின்னு எழுதிப்பட்டிருக்கு. இந்த கேங், ரவுடி கேங் அப்படின்லாம் எழுதிப்பட்டிருக்கு கிளாஸ்ல. இதெல்லாம் தப்பு. சரிங்களா, இது வந்து உன்னுடைய நன்னடத்தையை வந்து நீ வந்து கீழ்படுத்துற. அடுத்த டாய்லெட் போற, டாய்லெட் கிளீனா இருக்கா அதையும் பார்க்கணும். சரிங்களா, டாய்லெட்ல எதுவும் எந்த விதமான அன்வான்டட் திங்ஸ் இல்லாம இருக்கா அதையும் பார்த்துக்கணும். இது வந்து உன்னுடைய பாதுகாப்புக்கானது. நீ வந்து நான் ஸ்கூல் டாய்லெட் மட்டும் இல்லை, பப்ளிக் ஒரு இடத்துக்கு போறீங்க, வெளியே லாட்ஜிக்கோ இல்லை வேற எங்கேயோ ரூமுக்கோ ஸ்டே பண்ண போறீங்களா, அப்போ இந்த ரூம்ல சீக்ரெட் கேமரா பொருத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ரூமுக்குள்ள போகிறதுனால நீ உன் மொபைலை எடுத்து டயல் பண்ணு. உன் மொபைல்ல வந்து அந்த போன் வந்து டயல் ஆயிட்டா அந்த ரூமுக்குள்ள கேமரா இல்லை, நீ வந்து நம்பிக்கையா போகலாம். சரிதானா. அடுத்த மிரர் இருக்கு, கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியை தொட்டு பாரு. நீ தொட்டு உன் கைக்கும் அந்த கண்ணாடிக்கும் இடையில சின்ன கேப் இருக்க மாதிரி இருக்கா, அப்ப அது சேஃபான மிரர். அது டிரான்ஸ்பரண்ட் இல்லை, பின்னுக்கு இருந்து யாரும் உன்னைய படம் எடுக்கவோ முடியாது, உன்னைய பார்க்கவோ முடியாது. அப்படிலாம் நீ வந்து என்ன செய்யணும், செல்ஃப் செக் பண்ணிக்கணும். எல்லா இடமே சின்ன பட்டன் இருந்தாலே அதிலே கேமரா வைக்கக்கூடியது. அப்போ ஒன்னே நீ பாதுகாத்துக் கொள்ளணும். பாதுகாப்பு கவனம் ரொம்ப அவசியமா இருக்கணும். சரிங்களா. அடுத்த வந்து என்னன்னா, இதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும்
நீ வந்து குறைய வந்து யார்கிட்ட சொல்லிடணும்? பெரியவங்ககிட்ட, முதியவர்கள்ட்ட சொல்லணும். ஒன்னிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமய வயது உள்ள பிள்ளைகளோட ஷேர் பண்ணக்கூடாது. நல்லா சொல்லுங்க. இதே மாதிரி பிரச்சனைகள் ஒன்னிய மாதிரி இருக்கக்கூடிய சம வயசு உள்ள பியர் குரூப்ஸ் சொல்லுவோம், ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்? ஒடிய பத்தி வேண்டாத தூக்கி ரோடு ஃபுல்லா வீசிட்டு போயிடுவான். சரிதானா? அதனால நீ வந்து ஷேர் பண்ணாது. சரி, நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் எல்லா சீக்கிரம் நோ 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 நத்திங். க்ளோஸ் ஃப்ரெண்டுனால வாயை திறக்காத. உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? உங்க அம்மா அப்பா. எல்லாத்தையும் சொல்லலாம். சார் அது எப்படி சார் சொல்ல முடியும்? எங்க அம்மா அப்பா அப்படி கரெக்டாக விடுவாங்களா? பேரண்ட் வந்து அப்படிதான். ஏன்னா பேரண்ட் வந்து இதே மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் பிள்ளை படக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், அவங்களுக்குள்ள சிக்கல்கள், சவால்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால பாதுகாப்புக்கு அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அடுத்து வந்து போதை இல்லா தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, நோ. எந்த விதமான போதையும் கூடவே கூடாது. விளையாட்டுக்கு சொல்லுவான், ஏன் மாப்பிள்ளை, ஏன் மச்சான், வா நம்ம வந்து எதையும் என்ஜாய் பண்ண. நோ 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 நத்திங். போதை பொருள் பற்றி உனக்கு தெரிஞ்சதுன்னா உன் ஃப்ரெண்டோ வீட்டில் உள்ளவங்களோ யாரோ போதை பொருள் யூஸ் பண்ணாலும் அதையும் சொல்லிடணும். நீனும் போதைக்கு அடிமையாகக்கூடாது, நீனும் போதைக்கு அடிமையாகக்கூடாது. இதுதான் உன்னுடைய பாதுகாப்பு. சரிதானா? அப்ப இந்த பாதுகாப்போட நீ வாழ்ந்தா ஒரு பாதுகாப்புள்ள ஒரு ஒளிருள்ள சமுதாயம் நம்ம நாட்டில் வளரும். சரிதானா? அப்ப பெண்கள் வந்து பாதுகாக்கப்படணும். அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்? பாடுபடணும். நேற்று ஒரு உறுதிமொழி எடுத்தோம், ஞாபகம் இருக்கா?